நட்புன்னு இப்படி இல்லைங்க இருக்கணும். கண்ணதாசனுக்கு பிறகு வந்தவர் தான் வாலி. இருந்தாலும் டஃப் கொடுத்தாரு கண்ணதாசனுக்கு சில பாடல்கள் மூலமாக. அவற்றையெல்லாம் பார்க்கும்போது கண்ணதாசன் தான் எழுதியிருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் வரும். அந்த வகையில் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக எல்லா வகை பாடல்களையும் பல தலைமுறை நடிகர்களுக்கும் எழுதி புகழ் பெற்றார் வாலி. இவரை திரையுலகில் வாலிப கவிஞர் வாலி என்று செல்லமாக அழைப்பார்கள். வாலியை பொறுத்தவரை தன்னை விட இளவயது பாடகர்கள் ஆனாலும் சரி, அவர்கள் எழுதியது பிடித்திருந்தால் பாராட்ட தயங்க மாட்டார். முதலில் போட்டி போட்டது கண்ணதாசனுடன் தான். ஒரு கட்டத்தில் கண்ணதாசனை காட்டிலும் வாலியை பாடல்கள் அதிகம் எழுதினார் என்று சொன்னார்கள். அப்போது கண்ணதாசன் ஒரு பார்ட்டி வைத்தார் எல்லோருக்கும். வாலியும் இணைந்தார். அப்போது கண்ணதாசனிடம் அவருடைய உதவியாளர், இதுதான் சரியான நேரம், காவல்துறையில் சொன்னால் வாலியை கையோடு கைது செஞ்சிருவாங்க, மார்க்கெட்டும் சரிஞ்சிடும், எப்படி ஐடியா என்று கேட்க வந்ததே கோபம் கண்ணதாசனுக்கு. துரோகம் ஐயா, அதெல்லாம் துரோகம், அதெல்லாம் செய்யக்கூடாது. வாலி எப்போது இந்த அறையை விட்டு வெளியே வருகிறாரோ அது வரைக்கும் நான் காத்திருந்து அவரை காரில் அழைத்து வீட்டில் விட்டுட்டு வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி இல்லைங்க இருக்கணும் நண்பன்னா. வாலியின் காதுகளிலும் இந்த செய்தி விழுந்திருக்கிறது. கண்ணதாசன் சென்ற பிறகு வாலி அந்த உதவியாளரிடம் சென்றார். நான் தனது சமூகத்தை குறிப்பிட்டு, நான் மீன் சாப்பிடுபவன், என்னை நீ நினைக்கும்படி வீழ்த்த முடியாது என்கிற ரீதியில் கத்திவிட்டு கண்ணதாசனை நினைத்து நெகிழ்ந்து போனாராம். வாலியை இந்த தகவலை தன்னுடைய நினைவு நாடாக்கள் என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். கடவுள் நேரில் வரமாட்டார், இவங்க எல்லாம் தான் கடவுள். இரவு 7 மணி இது பதிவு பண்ணும் பொழுது இன்னமும் காக்கா கத்திட்டு தான் இருக்குது. அன்புங்கிறது அடிமனசில் ஆழத்திலிருந்து வரணும். உதட்டளவில் பேசுபவர்களுடன் உறவு வைத்து கொள்ளக்கூடாது.